வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுய நிகழ்ச்சிக்கு. நம்ம வித்தியாசமான சமையல் நிறைய பண்ணிட்டு வந்திருக்கோம். போன வாரம் அருமையான முருங்கைக்காய் புளிக்குழம்பும் அட்டகாசமான வெண்டைக்காய் முட்டை வறுவல் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. சொன்னாங்க. இங்கேயும் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களே செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் அது நல்லாவே வரும். இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக கூட்டுக்கறி, இந்த காய்கறிலாம் போட்டு ஒரு 2 பருப்பு போட்டு ஒரு கூட்டுக்கறி பண்ண போகிறோம். அந்த கூட்டுக்கறின்னு சொல்லும்போது மைண்டில் வருது சாதம் வந்து சூடாக கொஞ்சம் குழஞ்சா மாதிரி வளர்த்துருக்கணும். அந்த சாதத்தில் இந்த கூட்டுக்கறியை போட்டு பிசைஞ்சு 2 டேஸ் நெய் விட்டு ஒரு நல்ல வெத்தல், அப்பளம், இல்லைன்னா வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு மசாலா, மீன் வறுவல், மட்டன் தொக்கு, சிக்கன் சுக்கா, ஆம்லெட் ஒன்று, மசாலா ஆம்லெட்டோடு இந்த கூட்டுக்கறி சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. ஸோ அந்த கூட்டுக்கறி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு சேர்ந்தா மாதிரி 1/2 கிலோ, வெங்காயம் 2 கை வெங்காயம், தோரம்பருப்பு 2 கை, நம்ம ஒரு டம்ளரில் சொன்னோம்னா 1/2 தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 கை, நம்ம மெஷர்மெண்ட்டில் சொல்லும்போது டம்ளரில் சொல்லும்போது 1/4 கடலைப்பருப்பு, தக்காளி பழம் 2 கை, கருவேப்பிலை 2 கொத்து, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3 நம்பர், இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 4 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன். இப்போது இந்த கூட்டுக்கறி மசாலா இப்போ அருமையான ஒரு டிஷ்ஷு, ஹெல்த்தியான ஒரு டிஷ் கூட சொல்லலாம். ஆனால் அதில் துவரம்பருப்பு, கடலை பருப்பு சேர்க்குறோம். புரோட்டீன், புரத சத்து அதிகமுள்ள ஒரு டிஷ்னு சொல்லலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கிறோம். பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு போட்டுறோம். பச்சையை போட்டுறோம். வெங்காயம், தக்காளி பழத்தை போட்டுறோம். பச்சை மிளகாய் உடைச்சி போட்டுறோம். மஞ்சத்தூள் மாத்திரம் போட்டுறோம். தோரம்பருப்பும் கடலை பருப்பு போட்டுறோம். உப்பு போட்டுறோம். நல்லா தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிடும். 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மசிச்சுக்கிறோம். புளி பேஸ்ட்டு சொல்ல மாதிரி புளி பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் புளி பேஸ்ட் எடுத்து அதில் விட்டுறோம். நல்லா கடைஞ்ச மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரைங் பண்ண வச்சு கடுகு, கருவேப்பிலை தலைச்சி அது தலையில் கொட்டிடுறோம். நான் சொன்ன சூடு சாதம், நல்ல சூடு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. நல்ல பூண்டு காரக்குழம்பு, பூண்டு உரித்து முழு பூண்டு எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். புளியை ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு கரைச்சிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். ஒரு கடாயில் நல்லெண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலத்தை தாளிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை வதக்கி அந்த பூண்டையும் வதக்கிட்டு அதை மசாலா போட்டுக்கிற புளி தண்ணி, அதாவது மஞ்சத்தூள், மிளகா தண்ணி போட்டுக்கிற தண்ணியை ஊற்றிடணும். நல்லா கொதிச்சுட்டு ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும்போது தண்ணி அது எண்ணெய் மேலே பிரிஞ்சு நிற்கும், இறக்கணும். நிறைய சாதத்துக்கு, நிறைய சாதம்னா நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு சாதம், ஒரு 3 டீஸ்பூன் இந்த புளி, அதாவது இந்த பூண்டு குழம்பை ஊற்றிட்டு பிசைஞ்சு இந்த கூட்டுக்கறியை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட ஒரு அப்பளமோ வத்தலோ சாப்பிடும்போது மனசு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ அந்த கூட்டுக்கறியை எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம். என்ன பண்ணுறோம், குக்கர் எடுத்துக்கிறோம். இந்த குக்கரில் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டை போட்டுக்கிறோம். இந்த பச்சை மிளகாயை காரத்துக்கு இதுதான் உடைச்சி போட்டுக்கிறோம். 3 பச்சை மிளகாயை உடைச்சி போட்டோம். வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை போட்டு மஞ்சத்தூள் போட்டோம். 1/2 துவரம்பருப்பு,
அதே மாதிரி கடலைப்பருப்பு ஒரு 1/4 ஆழாக்கு. இதை தண்ணி ஊற்றி ஒரு அலசலைச்சிட்டு இந்த தண்ணி இழுத்துருவோம். எடுத்துட்டு இப்போது இந்த பாத்திரத்தில் போட்டோம், மஞ்சத்தூள் போட்டோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பருப்பு சாப்பிட்டா கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு யூஸ் பண்ணிக்கலாம். வேக வைக்கும்போது இதில் தண்ணி ஊற்றிடுறேன். அதே மாதிரி உப்பையும் போட்டுடுறேன். இப்போது அடுப்பு பற்ற வச்சிடுறேன். இந்த மூடியும் போட்டுடுறேன். இது 3 விசில் 5 நிமிஷம் வேகணும், சிம்மில் வேகணும். இது வேகிற வரணும். வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் சுய நிகழ்ச்சிக்கு. கூட்டு காய்கறி கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டோம், வெங்காயம் தக்காளி பழம் போட்டோம், பச்சை மிளகாவை போட்டோம், மஞ்சத்தூளை போட்டு துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிட்டோம். 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சோம். நல்லா வெந்துட்டுருக்கோம். இப்போ அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு கொடுக்கணும். இப்போ வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வெயிட்டை ரிமூவ் பண்ணிடலாம். அருமையான கடலைப்பருப்பு துவரம்பருப்பு வச்சு ஒரு கூட்டு காய்கறி மசிச்சிட்டோம். சாதாரணமாக பார்த்து கடலைப்பருப்பு அவ்வளோ மசியாது, கடலைப்பருப்பு அப்படியே கடலைப்பருப்பாக தான் இருக்கும். இதை கொஞ்சம் சூடு பண்ணி என்ன பண்ணலாம், கொஞ்சம் திக்னஸ் எடுத்துக்கலாம். மீன் டைம் தாளித்து கொட்டிடுவோம். இதில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தாளிக்கிறோம். ஒரு வாட்டி இந்த கூட்டு காய்கறி எப்படி இருக்கும், திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இது நீங்கள் கண்டிப்பாக கடல் பருப்பு நீங்கள் மசியாது இதில். அதனால் கடலைப்பருப்பு மாத்திரம் வாயில் தட்டுப்படும், ஆனால் வெந்து இருக்கும். துவரம் பருப்பு நல்லா மசிஞ்சு இருக்கும், கொஞ்சம் திக்னஸ் வரணும். இதில் காய்கறி போட்டுக்கிறது நம்ம உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட்டுன்னு சொல்லும்போது கோஸ் வச்சு பண்ணலாம். கோஸு, பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போடலாம். நான் மிளகாத்தூள் தனியாத்தூளில் போடல. நல்லா வேக வச்சுட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். அரைக்கிறதுக்கு தேங்காய், கொஞ்சமாக சீரகத்தை வச்சு அரைச்சி கடைசியில் அந்த கூட்டில் சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். சவுச்சவில் பண்ணலாம், கோஸில் பண்ணலாம், கத்திரிக்காயில் பண்ணலாம், வெண்டைக்காயில் பண்ணலாம். கூட்டு சூப்பராக இருக்கும். வெண்டைக்காயில் பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தின மாதிரி பண்ணக்கூடாது. அது மேலோட இந்த காய்கறி வேக வச்சுட்டு கடைசியில் வெண்டைக்காய் வதக்கி போட்டிங்க அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிடும். கூட்டுக்கு கருவேப்பையும் கடுகு தாளிச்சிட்டு இதில் கொட்டிடுவோம். கிண்டிக்கிறோம். நான் சொன்னேன் சூடு சாதத்தை சாப்பிடும்போது ஒரு கலக்கலாக இருக்கும். பூண்டு காரக்குழம்பு, அரைச்சி விட்ட குழம்பு, வத்த குழம்போட இந்த கூட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கூட்டையை நீங்கள் சாதத்தோடு போட்டு சாப்பிடும் போதும் ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. இது கொஞ்சம் திக்னஸ் வந்த பிறகு இறக்கலாம். நல்லா மசிச்சா மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதுக்கு பதிலாக நீங்கள் அதாவது துவரம்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். சாதாரண கூட்டுக்கு துவரம்பருப்பு அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு போடும்போது ஒரு காய்கறிக்கு கூட ஒரு என்ன சொல்கிறீங்க, ஒரு சப்போர்ட்டிங் அந்த காய்கறியை சேரும்போது அதோடய டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த நறுக்கு ஃபீலிங் அந்த கடலைப்பருப்பில் நல்லாயிருக்கும். வேண்டான்னா வேண்டாம். ஓகே, ஸோ கடலைப்பருப்பு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. இப்போ நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போது அதே மாதிரி திக்னஸும் சூப்பராக வந்துடுச்சு. இந்த கூட்டு காய்கறிக்கு எனக்கு தேவையான சூடு சாதம், 2 டீஸ்பூன் நெய், அதே மாதிரி ஒரு நல்ல கருவாடு தொக்கு கலக்கலான ஒரு டிஷ்ஷு. இப்போ அடுப்பு அணைச்சிட்றேன். ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம இப்போ போடாதது மிளகாத்தூள் கிடையாது, தனியாத்தூள் போடல. காரத்துக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த கூட்டு காய்கறி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது கருவோடு முட்டை முந்திரி வறுவல். கருவோடு முந்திரி முட்டை வறுவல் கலக்கலான ஒரு டிஷ்ஷு. மிளகாய் போட்ட சாம்பாரோட அந்த கருவோடு முட்டை முந்திரி வறுவல் சாப்பிடும்போது ஒரு கலக்கல். அந்த கூழ் சேரும் இல்லையா, கேழ்வரகு கூழ், அதோடு சாப்பிடும்போது ஒரு அட்டகாசமான ஒரு டிஷ்ஷு. நல்ல எலுமிச்சம்பழ ரசம், சாதம் தளர வடித்து அந்த எலுமிச்சம்பழ ரசத்தை விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அந்த முட்டை கருவோடு முந்திரி வறுவல் சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த கருவோடு முட்டை முந்திரி வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். வாழை கருவாடு 1/4 கிலோ, முட்டை 2 நம்பர், முந்திரி பருப்பு 100 கிராம், வெங்காயம் 2 கை, கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்ல எண்ணெய் 1 குழிக்கரண்டி. கருவாடு முட்டை முந்திரி வறுவல் 3 அருமையான ஒரு காம்பினேஷன். சாதாரணமாகவே கருவாடு தொக்கு பார்த்திங்கனாவே ஒரு கலக்கல்லா டிஷ்ஷு. கூட முந்திரி முட்டையும் சேரும்போது ஏகத்துக்கும் அட்டகாசம். எப்படி செய்கிறது பார்க்கலாம். கடுகு கருவேப்பிலை தாளிக்கிறோம். வெங்காயத்தை 3/4 பாகத்துக்கு தான் வதக்கணும். 3/4 பாகத்துக்கு தான் வெங்காயத்தை வதக்கணும். கருவாடை போட்டு வதக்கணும். மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுடுறோம், உப்பு போட்டுடுறோம். நல்லா ட்ரை ஆகுது கருவாடு. உப்பு நிறையா இருக்கும் கருவாடில், அதனால் உப்பு பதமாக போட்டுக்கோங்க, நிறைய போடக்கூடாது. உப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா அந்த கருவாடில் உப்பு வரும். நல்லா கருவாடை வதக்கிட்டோம், ட்ரை ஆகிடுச்சு. ஓரமாக வதக்கிட்டு முட்டை போட்டு பொரியல் மாதிரி பண்ணிட்டு அந்த கருவாடையோட போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டு வதக்கிறோம். நல்லா சவன்னு வதந்துருக்கு. முந்திரி தனியாக தெரியுது, முட்டை தனியாக தெரியுது, கருவாடை தனியாக தெரியுது, ஒரு தொக்கு மாதிரி தெரியுது. நான் சொன்ன அந்த மிளகாய் கிள்ளிப்பட சாம்பார் தண்ணியாக வச்சு சாதத்தை வடித்து தளன்னு அந்த மிளகாய் கிள்ளிப்பட சாம்பாரை ஊற்றி பிசைஞ்சு இந்த கருவோடு முந்திரி முட்டை வறுவலை தொட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு. ஒரு எலுமிச்சம்பழம் ரசத்தை வச்சு சாப்பிடும்போதும் ஒரு கலக்கலான டேஸ்ட்டு. இந்த கருவோடுக்கு பழைய சாதம் கையில் உருட்டிட்டு அது தொக்கு மாத்திரம் வச்சுக்கணும். அந்த வெங்காயம் தொக்கு பாருங்கள், அது மாத்திரம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா ஒரு சுவையான ஒரு டேஸ்ட்டு. இந்த கருவோடுன்னு சொல்லும்போது வஞ்சிர கருவோடு இருக்குது, வாழை கருவோடு இருக்குது, சுதும்பு கருவோடு இருக்குது, மத்தி கருவோடு இருக்குது, சங்கராங் கருவோடு இருக்குது. வாழை மீன் சொல்லும்போது நீங்கள் க்ளீனிங்கில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சுண்ணாம்பு சத்து நிறையா இருக்கும் அதில். நீங்கள் வாழை மீனை வாங்கிட்டு அதை கருவோடை வாங்கிட்டு செங்கலை வச்சு தேய்க்கணும். அப்போ தான் அந்த சுண்ணாம்பு சத்து கொஞ்சம் போகும். இப்போது அந்த கருவாடு முட்டை முந்திரி வறுவலை செய்கிறது எப்படி பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிடுறோம். இதில் கடுகு, கருவேப்பிலை,
வெங்காயத்தை தாளிக்கிறோம். நல்லா முக்கால் பாகத்துக்கு வெங்காயத்தை வதக்கிடுறோம். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் இந்த கருவாடை போட்டுறேன். நல்லா அலசி அதை பதப்படுத்தி செங்கல்ல க்ளீன் பண்ணி அந்த சுண்ணாம்பு சத்தெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம ஒரு வதக்கிறோம். இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு அரை உப்பு போட்டால் போதும். இதை போடும்போதே நான் என்ன பண்ணுறேன், இந்த முந்திரி பருப்பை போட்டுறேன். அதையும் போட்டு இந்த கருவோடோடு வறுத்துறேன். இப்போவே இங்கே நிற்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு வாசனை. இப்போ இந்த கருவோடில் என்ன பண்ணுறோம், மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு, இதை போட்டு ஒரு டாஸ். இதில் கொஞ்சம் எண்ணெய் பத்தலை, நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கருவாடு நல்லா குக் ஆகிடுச்சு. இது தண்ணி ஊற்றணும், இந்த சூட்லேயே குக் ஆகிடும். ஏன்னா அந்த வாழை கருவாடு பார்த்திங்கன்னா ஒரு மெலிசான கருவாடு. இந்த சூட்டில் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படியே எடுத்துட்டாலும், முட்டை வேண்டாம் அப்படின்னா இப்படியே எடுத்துடலாம். முட்டை போட்டிங்க அப்படின்னா ஒரு டேஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த சென்டரில் இடம் காலி பண்ணிக்கினேன், சிம்மில் வச்சுக்கிறேன், முட்டை எடுத்துக்கிறேன். அதில் மொத்தமாக போட்டிங்கன்னா கூழ் மாதிரி ஆகிடும். அதனால் சென்டரில் போட்டு இந்த பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது சொல்லட்டும். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா முட்டை தேவையில்லை, நம்ம இஷ்டம்தான். போட்டிங்கன்னா இந்த முட்டையை வந்து இந்த கருவாடு வாசனையோடு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவாடு, முட்டை, முந்திரி பருப்பு கலக்கலாம் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி போட்டு ஒரு வதக்கி, சாதம் சூடாக இருக்கணும், இது சூடாக இருக்கணும். சாதத்தை பிசைஞ்சு சாம்பாரோட இந்த கருவோட சைடில் வச்சு யாரும் கொடுக்கூடாது, நம்மளே சாப்பிட்டுக்கணும். அதனால் இல்லை, சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த கருவோடு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம 2 டிஷ் பார்த்தோம். கூட்டு காய்கறி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய், மஞ்சள்தூள் போட்டு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு நல்லா மசிச்சுட்டு அதை கடுகு, கருவேப்பிலை கொடுத்து தாளித்தோம். நல்லா சாம்பார் சாதத்தோடு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கூட ஒரு வத்தலோ இல்லை தொக்கோ இல்லை இது மாதிரி கருவோடு தொக்கோ வச்சு சாப்பிட்டு போட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். 2வது கருவோடு முந்திரி பருப்பு முட்டை வறுவல் பண்ணோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை தாளித்தோம். வெங்காயத்தை வதக்கணும், கருவோடு வதக்கணும், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிட்டு நல்லா கருவோடு நல்லா வெந்த பிறகு கிறிஸ்பான பிறகு முட்டையை ஊற்றிட்டு முந்திரி போட்டு அப்புறம் முட்டையை ஊற்றிட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு அருமையான கருவோடு முட்டை முந்திரி கருவாடு அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு நல்ல சாதம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். முந்திரி பருப்போடு இந்த சாதத்தில் பிசைஞ்சு சாம்பார்
சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. ஒரு கலக்கான ஒரு டிஷ்ஷு. கரோடு, முந்திரி, முட்டை வறுவல். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிற முடிய தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.